Supreme God, Divine Father, Divine Mother, our beloved and respected teacher, Grandmaster Choa Kok Sui, Mahaguruji Mele, all the great ones, holy gurus, holy masters, saints, archangels, holy angels and spiritual helpers, எல்லாம் வல்ல பரபிரம்மனை குறித்தும் தெய்வீக தாய் தெய்வீக தந்தை இவர்களை குறித்தும் நமது குரு கிராண்ட் மாஸ்டர் சோவா காக் சுய் அவர்களை குறித்தும் அனைத்து குருமார்களை குறித்தும் நம்மை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்லும் கண்ணுக்கு தெரியாத தேவர்களை குறித்தும் உயர் ஆத்மாக்களை குறித்தும் இந்த அற்புதமான இந்த தருணத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்தமைக்கு நன்றி. அன்பான இறைவா, வளமை எனும் சக்தியினால் எங்கள் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கப்பட்டமைக்கு நன்றி. Thank you for blessing us with prosperity and abundance. Thank you for blessing us with financial and material prosperity. வளமை, செல்வ செழிப்பு பொருள் ரீதியாகவும் பண ரீதியாகவும் எங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டமைக்கு நன்றி. தாராள மனப்பான்மை எங்களுக்குள் தூண்டியமைக்கு நன்றி. அன்பான இறைவா, உங்கள் கருணைக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். We thank you in full faith. மெதுவாக உள்சுவாசம் செய்யுங்கள். Absorb the divine energy. மெதுவான வெளிசுவாசமும் செய்யுங்கள். உங்கள் முழு உடலிலும் உங்கள் கவனம் வையுங்கள். Be aware of your whole body. When you are comfortable, you may gently open your eyes with a big smile on your face. உங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பிய பின் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையுடன் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். நமஸ்தே. So we are having a full week of programs planned for you. இந்த வீக் வந்து prosperity series, அதாவது வளமை செல்வ செழிப்புக்கான ஒரு அற்புதமான ஒரு வீக்கா நம்ம கன்சிடர் பண்றோம். We all want to be rich. How many of you want to be rich, by the way? யாருக்கெல்லாம் பணம் வேணும்? Anybody wants to be rich? So yes, நீங்க கை தூக்கணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கேட்டாதான் நமக்கு கிடைக்கும் இல்ல. எனக்கு மணி வேணுமா அப்படின்னு கேட்டா அது பக்கத்து ஆள்கிட்ட கேட்கற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா மேபி யூ வில் நாட் பி கவுண்டட். அப்ப இஃப் எனிபடி ஆஸ்க்ஸ் யூ வாண்ட் டு பிகம் ரிச்சான்னு கேட்டா ரெண்டு கையும் தூக்கிடணும். எஸ், ஐ வாண்ட் டு பிகம் வெரி ரிச். பிகாஸ் when you are in the spiritual path, நீங்க வந்து ஒரு நல்ல டிசிப்ளினான லைஃப் லீட் பண்ணும்போது most people think that spirituality is not compatible with prosperity. வளமை நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வளமையும் ஆன்மீகமும் உகந்த சக்தி இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. When you are prosperous, it is an indication that you are on the right path. நீங்க வளமையோட இருக்கும்போது நீங்க சரியான பாதையில இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி. அப்ப do not feel guilty about being rich. பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுலையோ இல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுலையோ அம்பிஷியஸா இருக்கிறதோ தவறு கிடையாது. So today's discussion or this week discussion வந்து how to bring prosperity into your life. So வளமையை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர, நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம். நம்ம நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி நம்ம ஆன்மீகமா இணையறதெல்லாம் பார்த்துட்டோம். But this week we will see how to live a happy and at the same time நம்ம வந்து ஒரு ஈஸி லைஃப் நம்ம லிவ் பண்ணணும் அப்படின்னா we need the element of prosperity in your life. உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும் இல்ல உங்க ப்ரொஃபஷனா இருக்கட்டும், it should be a very good profession. உங்களுக்கு வந்து நீங்க வெல் டு டூவா இருந்தீங்கன்னா you need not bother much about anything. But every time வந்து when you sit down to meditate, when you want to do your spiritual practice, if you are pressurized, நான் இன்னும் இதை முடிக்கணும், நான் போகணும், வசூல் பண்ணணும், எனக்கு அது தேவை. அப்ப எவ்ரி டைம் வந்து when you are pressurized because of the pinch of money இருந்துச்சுன்னா you cannot sit down peacefully for your meditation. அப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணா கூட உங்களுக்கு என்ன தேவைன்னா you need an element of prosperity. In the weekல we thought that we will tell you how to become அந்த ப்ராஸ்பரிட்டியை எப்படி உங்க லைஃப்ல நம்ம வந்து கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அந்த ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா you need something called உங்க தாட் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்க வளமை சம்பந்தப்பட்ட சக்திகளை நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றது மிகவும் அவசியமானது. அப்ப இந்த வீக்ல ஃபுல்லாவே நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப வாட் ஆர் தாட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் பண்ணலாம். எண்ணங்கள் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். Actually, thinking and feeling produces a thought form.
நீங்க என்னதெல்லாம் நீங்க எப்பெல்லாம் யோசிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க உணர்றீங்களோ சில விஷயங்களை, அப்ப உங்களையும் அறியாம உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு சக்தி தான் எண்ண வடிவம்னு சொல்றாங்க, தாட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து 2 வார்த்தை இருக்குது, ஒண்ணு எண்ணம், இன்னொன்னு வடிவம். அப்ப ஒவ்வொரு எண்ணமுக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஷேப் இருக்கு. நீங்க லவ் சம்பந்தப்பட்ட தாட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். கோபம் சம்பந்தப்பட்ட தாட் ஃபார்ம் வந்து முள்ளு முள்ளா இருக்கும். அப்ப எவ்ரி தாட் ஃபார்ம் இட் ஹாஸ் அ பெக்யூலியர் ஷேப். அப்ப அந்த ஷேப்பை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ ஆர் அ கிளார்வாயண்ட், உங்களுக்கு கிளார்வாயண்ட் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா உங்களால ஒருத்தவங்களுடைய எண்ணங்களை தள்ளி இருந்துட்டே பார்க்க முடியும். அவங்க வாயை திறக்க வேண்டாம், ஆனா அந்த தாட் ஃபார்ம்ஸ பார்க்க முடியும். அந்த காலத்துல முனிவர்கள் சித்தர்கள் இந்த ஆற்றல் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு கூட நிறைய பேரு இந்த பவர்ஸ் இருக்கிறனால நீங்க ஜோசியம் கேட்கன்னு போவீங்க, அங்க உட்கார்ந்த உடனே உங்களை அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. 5 நிமிஷம் கழிச்சு நீ இதைத்தானே கேட்க வந்த, இதான உன்னுடைய தேடலா இருக்குதுங்கிறத அவங்கவுங்க மனசுல இருக்கிற தாட்ஸ பிக்கப் பண்ணி உங்ககிட்டே அதை கொடுப்பாங்க. நம்ம உடனே ஃபிளாபர்காஸ்டட் ஆயிரும். வாவ், இந்த சுவாமிஜி பயங்கரமான ஆள் நினைப்போம். எல்லாம் சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடு, அப்பதான் உனக்கு நான் நிவாரணம் செய்வேன்னு சொன்னோடனே நம்ம தயங்காம கொடுத்துருவோம். ஆக்சுவலா the person is actually reading your aura. உங்க ஆரால இருக்கிற இந்த எண்ணங்களை அவங்க பாக்குறாங்க. அப்ப நீங்க சிந்திக்கும் போதும் உணரும் போதும் உங்களை கிட்ட இருந்து வெளிப்படுறதுதான் இந்த தாட் ஃபார்ம் அப்படிங்கறத சொல்றாங்க. அக்கார்டிங் டு ஏன்ஷியன்ட் டீச்சிங்ஸ், பழமையான படிப்பினைகளை பொறுத்த வரைக்கும் during a process of thinking and feeling, நீங்க யோசிக்கும் போதோ நீங்க உணரும் போதோ 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, ஒரு எண்ண வடிவம் ஆர் தாட் ஃபார்ம் உங்ககிட்ட இருந்து வெளியே வருது. இதை தாட் என்டிட்டின்னு சொல்றாங்க. ஏன் அதை என்டிட்டின்னு சொல்றாங்க? நம்ம ஹியூமன் என்டிட்டினா உயிருள்ள ஒரு ஜீவராசின்னு சொல்றோம்ல, தாட்ஸுக்கும் உயிர் இருக்குது, அதனாலதான் அது தாட் என்டிட்டின்னு சொல்றாங்க. தாட்ஸ் ஆர் எனர்ஜி, தாட்ஸ் ஹேவ் லைஃப், தாட்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். அப்படின்னு அர்த்தம், எண்ணங்கள் உண்மையானவை, அது ஒரு லிவிங் பீயிங் மாதிரி. அந்த என்டிட்டி which is created with the process of thinking. நீங்க எப்பெல்லாம் யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு தாட்டை கிரியேட் பண்றீங்க. ஓகேவா? ஏபி சின்னட்னு சொல்ற ஒரு தியோசாபிஸ்ட் என்ன சொல்றாங்க, தாட்ஸ் ஆர் திங்ஸ். எண்ணங்கள் ஒரு 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 பொருள் மாதிரி. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற மேஜை, நாற்காலி மாதிரி எண்ணங்கள் உங்க வீட்டுல இருக்கிற உங்களால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். have to have tenacity, அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இட் இஸ் cohesive, அதுக்கு ஒரு coherence இருக்குது, அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. and they are real entities, அது உண்மையானவை அப்படிங்கறத சொல்றாங்க. thought form in general are usually very weak. நார்மலா நீங்க கார்ட்டூன்ஸ் பாத்துருந்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து யோசிக்கும், தலைக்கு மேல டேங் டேங் போட்டு ஒரு பபிள் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த பபிள்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை படமாகவோ இல்ல ஒரு எழுத்தாகவோ எழுதி காமிப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க யோசிக்க ஆரம்பிச்ச உடனேவே உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு வெளியே வர்ற ஒரு விஷயம் தான் நீங்க உங்களால உருவாக்கப்பட்ட அந்த எண்ணம். அந்த எண்ண வடிவம் உங்ககிட்ட இருந்து வெளியே வருது. ஆனா அதற்கு ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உற்பத்தி செய்றீங்க. எத்தனை? 60,000 தாட் ஃபார்ம்ஸ் நம்ம உற்பத்தி பண்றோம். அப்பா, அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாது, நீங்க என்ன லெவல்ல கோடீஸ்வரர் இப்பயே, ஏன்னா அவ்வளோ தாட் ஃபார்ம்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம். ஆனா கடவுள் கருணை மிக்கவர். யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி முட்டை முட்டையா வரைஞ்சிட்டே இருக்கும். 60,000 முட்டை போட்டீங்கன்னா உங்களை சுத்தி முட்டை தான் இருக்கும். நீங்க எனக்கு தெரிய மாட்டீங்க, நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா அவ்வளவு எண்ணங்கள் நம்மளை சுத்தி இருக்கும். ஆனா கடவுள் கருணை மிக்கவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த தாட் ஃபார்ம்ஸ் லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டானது. நார்மல் தாட் ஃபார்ம்ஸ் ஆர் நாட் வெரி லாங் லிவிங். அது லாங் லிவிங் கிடையாது. ஒரு சோப்பு நொரை மாதிரி அது உருவாகி ரவுண்டா வருது, அதுக்கப்புறம் தானா பப்னு உடஞ்சி அது டிஸ்பர்ஸ் ஆயிடும். அப்ப unless you know the art and science of creating a positive thoughts, உங்களுக்கு வந்து இந்த கலை கற்றுக்கொண்டால்தான், இந்த கலையை நீங்க மாஸ்டரி பண்ணாதான் நீங்க உருவாக்குற எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து சக்தியை ஊட்டி அந்த எண்ணத்தை உயிர் பெற்று உங்களால கொஞ்ச நாள் வச்சிருக்க முடியும். சோ நம்ம வந்து இந்த தாட் ஃபார்ம்ஸை எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். தாட் ஃபார்ம் என்ன, அது வந்து எதனால செஞ்சிருக்காங்க பார்க்கலாம். இப்ப உங்க வீட்டுல நீங்க சப்பாத்தியோ பூரியோ நீங்க டின்னருக்கு பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் வேணும்ல. மைதா மாவோ இல்ல கோதுமை மாவோ எடுத்துட்டு அதுல உப்பு போட்டு அதை மாவை நம்ம தண்ணி ஊத்தி பிணையணும்ல. அப்பதானே அந்த மாவு நம்ம அந்த பூரி போடுறதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ண முடியும்.
அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற இந்த எண்ணங்கள் எதனால உருவாக்கப்படுதுன்னா, இட் கண்டெய்ன்ஸ் எமோஷனல் அண்ட் மென்டல் மேட்டர். உணர்வு ரீதியான மன ரீதியான சக்திகள் கொண்டதுதான் அந்த தாட் ஃபார்ம்ல இருக்கு. A thought form can be well formed or it can be vague. ஒரு எண்ணம் வந்து அதோடைய பர்பஸை வச்சு, அதோடைய நோக்கத்தை வச்சு, அது கிரியேட் பண்ற ஸ்ட்ரக்சரை வச்சு வெல் ஃபார்ம்டாவும் இருக்கலாம், இல்ல கொசன்னு இருக்கலாம். நீங்க குலோப் ஜாமுன் பாத்துருக்கீங்களா வீட்டுல? சம்டைம்ஸ் குலோப் ஜாமுன் மாவு வந்து ரொம்ப நெகத்தியா நீங்க பிணைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த குலோப் ஜாமுனை சுட்டு எடுக்கும் போது ஜீரால போட்ட உடனே கொசன்னு ஆயிரும்ல. குலோப்ஜாமுனை கரெக்டான பக்குவத்துல நீங்க எடுத்தாதான் அது ஜீராவை அப்சர்வ் பண்ண உடனே அந்த ரவுண்ட் ஷேப்பை ரீடைன் பண்ணுது இல்லையா? அதே மாதிரிதான் உங்க தாட் ஃபார்ம்ஸ்க்கு டெஃபினட் ஷேப் உங்களால கொடுக்க முடியும். The clearer the thought, the more well defined the thought form. கிளியரா ஒரு தாட் ஃபார்ம் நீங்க உருவாக்குனீங்கன்னா அதோடைய ஷேப் வந்து டிஃபைன்டா இருக்கும். ஆல்சோ the thought form can be either positive or negative. எண்ணங்களுக்கு 2 விதமான ரூபம் இருக்குது. அது பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ என்ன செய்ய முடியும்? அந்த எண்ணத்தால செயல்பட முடியும். So it can be either positive or in a negative form. அந்த தாட்ஸ் வந்து நீங்க நெகட்டிவான தாட் ஃபார்மும் கிரியேட் பண்ண முடியும், பாசிட்டிவான தாட் ஃபார்மும் கிரியேட் பண்ண முடியும். நீங்க உருவாக்குற அந்த தாட் ஃபார்ம் வந்து அது நீங்க எப்படி உருவாக்குறீங்களோ அதை பொறுத்து அந்த 1 செகண்ட் இந்த தாட் ஃபார்ம்ஸ் வந்து தாட் என்டிட்டிஸ் ஆர் என்ன வடிவங்கள். அப்ப அதுக்கு உயிர் இருக்குது சொல்றாங்க. திங்கிங் அண்ட் ஃபீலிங் கிரியேட்ஸ் தாட் ஃபார்ம்ஸ் விச் ஆர் ரியல். நீங்க யோசிக்கும் போது, நீங்க உணரும் போது இந்த தாட் ஃபார்ம்ஸ் உருவாகுது, அது உண்மையானவை சொல்றாங்க. தே ஆர் வெரி ரியல். ஸோ இந்த தாட் ஃபார்ம்ஸ் வந்து தே கேன் பி ஆஃப் 2 types. தே ஆர் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸும் நீங்க உருவாக்கலாம். I'm just trying to show you the picture of a positive thought form and a picture of a negative thought form. ஒரே ஒரு நிமிஷம். Yes. உங்களுக்கு ஸ்கிரீன் இப்ப தெரியுதா பாருங்க. இதுல நான் நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்க ட்ரை பண்றேன். இந்த ஸ்லைட்ல இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் ஃபார்ம் குறிய ஸ்லைடு. அந்த தாட் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அதிகமான சிகப்பு கலர், அதிகமான கருப்பு கலர் தெரியுது. இது நான் குட்டியா எழுதிருக்கனால உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் நெகட்டிவ் தாட்ஸ் எந்த மாதிரி தாட்ஸால உருவாக்கப்பட்டது? கோவமா இருக்கும் போது நீங்க யோசிக்கிற விஷயங்கள், வெறுப்போட இருக்கும் போது நீங்க யோசிக்கிற விஷயங்கள், இது எல்லாமே தெரியலையாப்பா? ஓ சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் இன்னும் ஒரே ஒரு ட்ரை பண்றேன். If it is not visible, it is okay. It is not meant to be shown. 1 second. இந்த ஸ்லைடு தெரியுதா கண்ணா பிரீதா? No, it's not seen. Okay. Blank தான் தெரியுதாப்பா? What do you see? Do you see some pictures? ஒரு picture தெரியுதா? The first slide மட்டும் தெரியுதா? What is a thought form? அந்த slide தெரியுதா? 1 slide. First slide. Okay. Okay. Apply. It's taking time to download நினைக்கிறேன். I have almost 12 slides to be shown. Yes, thought forms by GMC case மட்டும் தெரியுது. Okay. Let me see if I can show you this negative thought form slide. உங்களுக்கு காமிக்க முடியுதா பாக்குறேன். Anyway, it's not very important. இப்ப நீங்க கோவமா இருக்கும்போது நீங்க we can show it to them. Yeah. இப்ப இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா?
நீங்க கோவமா இருக்கும் போது, இல்ல வருத்தப்படும் போது, கவலைப்படும் போது நீங்க கிரியேட் பண்ற தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அதுலயும் அந்த எனர்ஜி ஆஃப் சேட்னஸ், எனர்ஜி ஆஃப் ஆங்கர் இருக்கும். அதனால நம்ம அதுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறனால we call it as a negative thought form. இப்ப இந்த தாட் ஃபார்ம் நீங்க உருவாக்குறது கோவமா இருக்கும்போது நீங்க யோசிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இந்த தாட் ஃபார்மோட சேர்ந்து நீங்க யோசிக்கும் போதெல்லாம் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் த தாட் ரேடியேட்டரி ஃபீல்டு. நீங்க ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணும்போது உங்களையும் அறியாம அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி வந்து வெளிவரும். நீங்க சந்தோஷமா இருக்கும் போது இந்த தாட் வைப்ரேஷன் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களை அஃபெக்ட் பண்ணும்போது எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க மெடிடேட் பண்ண உடனே நீங்க தான் உட்காந்து மெடிடேட் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்க. நீங்க 2 குழந்தைங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க மாமனார் மாமியார், ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க யாருக்குமே மெடிடேஷன் என்ன தெரியாது. ஆனா நீங்க உட்காந்து மெடிடேட் பண்ணிருக்கீங்க. நவ் யோர் எனர்ஜி, நீங்க எக்ஸிபிரேட் பண்ற எனர்ஜி வந்து அந்த தாட் ரேடியேட்டரி ஃபீல்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கறனால they will feel good even without you wanting them to feel good. நீங்க ஒண்ணுமே வாயை திறக்கலைன்னா கூட அவங்களுக்கு நீங்க நிம்மதியை கொடுக்க முடியும். அவங்களுக்கு நீங்க குட் ஹெல்த் கொடுக்க முடியும். அப்ப நீங்க கிரியேட் பண்ற தாட்ஸ் வந்து உங்களை அறியாம உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதை அஃபெக்ட் பண்றதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப இந்த தாட்ஸை நீங்க வந்து ரொம்ப அவேர்னஸோட வச்சுக்கிறது முக்கியமானது. ஏன்னா நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க உருவாக்கும் போது அதுல அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கலந்து இருக்கிறனால ஆங்கர், கோவத்தோட நீங்க கிரியேட் பண்ற தாட்ஸ் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஆட்டோமேட்டிக்கா நீங்க காரணமே இல்லாம உங்க பிள்ளைங்க கத்துவாங்க. ஆனா உங்களுக்கு தான் உங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு கோவம் வந்துச்சு காலையில, நீங்க ஒரு நெகட்டிவ் தாட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த தாட்ல வந்து அவர் மேல இருக்கிற கோவம், வெறுப்பு, எரிச்சல் அதுல இருக்குது. ஆனா உங்க குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஆனா அவன் உள்ள வந்து சாப்பாடு கேட்கும் போதே, சாப்பாடு போடுவியா இல்ல நீங்க போட மாட்டியா அப்படி கேட்பான். உடனே அவன் பேசுற ஸ்டைல பார்த்தனே உனக்கு ரொம்ப கோவம் அதிகமாகும். ஆக்சுவலா அது ரெசிடியூ ஆஃப் யூ. உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட எண்ணம் அவனுடைய மென்டல் பாடிக்கு போய் அது அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனையும் கத்த வைக்குது. அப்ப யார பொறுப்பெடுத்துக்கணும்? நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்ப we are very, you have to become a very responsible person. அப்ப இந்த சைக்கிக் ரேடியேட்டரி ஃபீல்ட் இருக்கறனால the concept of psychic radiatory field is similar to the transmitting tower. ஒரு ஒளிபரப்பு செய்யற ஒரு ஸ்டேஷன் மாதிரி, ஒரு டெலிவிஷன் சிக்னல் மாதிரி. when you think and feel something strongly, நீங்க ரொம்ப ஆழமா ஒண்ணு யோசிக்கிறீங்க, ஒரு ஆள் மேல கோவப்படுறீங்க, அப்ப உங்களுக்குள்ள அந்த வெறுப்பை நீங்க சில நிமிடங்கள்ல நீங்க மாற்றிக்கொள்ளலன்னா நீங்க ஒரு டெலிவிஷன் டவர்ல இருந்து அந்த வெறுப்பு என்ற எனர்ஜியை உங்க வீடு முழுக்க பரப்பிடுவீங்க. அப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க காரணமே இல்லாம அவங்களும் வெறுப்பாவாங்க. உங்க பாவம் தானே, யோசிச்சு பாருங்க. அப்ப the quality of that energy will be vibrating. The radiatory vibration, according to Annie Besant, Leadbeater உங்க புக்ல எழுதிருக்காங்க, convey the character of the thoughts but not its subject. அது வெறுப்பு என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டே இருக்குது. யார் மேல வெறுப்புங்கிறது அதுக்கு தெரியாது. அப்ப சப்ஜெக்டோடைய கன்சர்ன் அதுக்கு இல்ல. அதுக்கு அந்த எனர்ஜி ஆஃப் ஹேட்ரட் மட்டும் என்ன செய்ய முடியும், அதால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஆர் எக்ஸ்பிரஷன் திஸ் இன் அதர் ஃபார்ம்ஸ். வேற ஏதோ ஒண்ணுல கூட அவங்க வெறுப்பு காமிப்பாங்க. நீங்க உங்க வீட்டுக்கார மேல வெறுப்பு காமிச்சிருக்கீங்க, அவங்க வாழ்க்கை மேலேயே வெறுப்பு காமிப்பாங்க. உங்க வீட்டு பெரியவங்க, உங்க குழந்தைங்க ஸ்கூல் மேல வெறுப்பு காமிப்பாங்க. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க அவங்களுக்கு எக்ஸாம்ஸ், ஹோம்ஒர்க் மேல வெறுப்பு காமிப்பாங்க. காரணம், நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்ட வெறுப்பு என்ற எமோஷன் அவங்களுக்கும் அந்த எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப தாட் ஃபார்ம்ஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்க, contains the exact content of your thoughts, whereas the thought psychic radiatory field contains the quality of your thought. அப்ப ஒருத்தருடைய எண்ணம் இன்னொருத்தரை பாதிக்குமான்னு கேட்டா நிச்சயமா பாதிக்கும். நீங்க முக்கியமா யார பத்தி யோசிக்கிறீங்களோ அவங்க கிட்ட அந்த தாட்ஸ் வந்து ரேடியேட்டரி ஃபீல்டு மூலமா டிராவல் பண்ணி போதும். அவங்களுக்கு அது பாதுகாப்பையும் கொடுக்கும், அவங்களுக்கு அது பாதிப்பையும் கொடுக்கும். உங்க குழந்தைங்க மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது. அப்கோர்ஸ் ஐ அக்ரி, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்க பிள்ளைங்க மேல அன்பு இருக்குது. ஆனா அந்த அன்புனால யூ ஆர் ஹேவிங் அன் இன்ஸ்டிங்க்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன். அவங்க குழந்தைங்களை எப்படியாவது பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்களுக்கு ஆபத்தே வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ற பாசிட்டிவான எமோஷன் என்ன செய்யும்னா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு கவசமாக போய் நிற்கும். அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதே இது உல்டாவா ஏதாவது வந்துருமோ, அவன் ஐஸ்கிரீம சாப்பிடுறான் லீவ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு தண்ணியை குடிக்கிறான், சேராம போயிருமோ அப்படிங்கிற தாட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அதுவும் அவங்களுக்கு பிசிக்கலி சிக் ஆகுறதுக்கு நீங்களே தூண்டுகோல் மாதிரி ஆயிடுவீங்க. அப்ப யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தாட்ஸ் ஆர் ரியல்.
தாட் என்டிட்டியை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? அக்கார்டிங் டு அன்னி பெசன்ட் அண்ட் லெட்பீட்டர் ஒரு புக்ல என்ன எழுதியிருக்காங்க, a thought form directed towards an individual will have a definite marked effect இருக்கும். ஒருத்தரை நோக்கி நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் இல்ல ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க. நீங்க காலையில கிளம்பும் போது இந்த இன்டர்வியூ பிக்ஸ் பண்ணிட்டாங்களோ, ஏற்கனவே இதோட கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டாங்களோ, சும்மா கண் துடைப்புக்கு தான் இன்டர்வியூ வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அங்க வேலை கிடைக்காது. உங்க கம்பெனியில நீங்க போய் நல்ல விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு தாட் என்டிட்டி, இந்த பிசினஸ் இனிமேல் ஓடுமான்னு எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்ப நீங்க வந்து காரணங்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து இந்த பேண்டமிக் லாக்டவுன் தான் என் பிசினஸ்க்கு ப்ராப்ளம். இட் இஸ் யோர் தாட் ஃபார்ம். அது உங்க எண்ணம். உங்க எண்ணத்தை நீங்க உயர்வா வச்சீங்கன்னா இந்த லாக்டவுன்ல லாபம் சம்பாதிக்கிற எவ்வளவோ பிசினஸ் மேன் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு 2 மாசம் 6 மாசத்துக்கு பண்ண வேண்டிய பிசினஸ அவங்க 2 வாரத்துல பண்ணி முடிக்கிறவங்களும் இருக்காங்க. நார்மலா 6 மாசத்துல பண்ண வேண்டிய சேல்ஸ அவங்க 2 monthsலயே 2 weeksல முடிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஏன் அப்படின்னு கேட்டா nobody can travel. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு அட்ராக்ட் த ரைட் பிசினஸ். அதனால தான் இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம முதல்ல எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். தாட்ஸ் ஆர் வெரி ரியல். நம்ம என்ன செய்யலாம், உண்மையிலே எண்ணங்களுக்கு வலிமை இருக்குதான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? எதையுமே நம்ம கண்மூடித்தனமாக நம்ப கூடாது. இஸ் இட் ரியல்? நம்ம ஒரு சின்ன பரீட்சை பண்ணி பார்க்கலாமா? உங்க கையுடைய நடுப்பகுதி இப்படி தொட்டுக்கோங்க, இந்த கையோட நடுப்பகுதியும் தொட்டுக்கோங்க. உங்க 2 கைகளையும் உங்க முன்னாடி இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. நாக்க மடக்கி அப்பர் பேலட்ல வச்சுக்கோங்க. உங்க கையை இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு வேகமான ஒரு நீர்வீழ்ச்சிக்குள்ள உங்க கையை நீங்க விடுற மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள். விஷுவலைஸ். ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள உங்க கையை நீங்க விட்டிருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு அருவிக்குள்ள உங்க கை இருக்குது. இது எனர்ஜெட்டிக்கல் அருவி, சக்தி ரூபமான ஒரு அருவிக்குள்ள உங்க கை இருக்குது. உங்க கையில கொஞ்சம் கொஞ்சமா சக்தி நிரம்பி வருது. உங்கள் கைகள்ல நீங்க எனர்ஜியை வந்து ஃபீல் பண்றீங்க. மெதுவான உள் சுவாசம், மெதுவான வெளி சுவாசம். கையை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டா உங்க உடம்போட பிடிச்சு வைக்க வேண்டாம், ஃப்ரீயா வச்சுக்கோங்க. உங்க கை நிரம்பிருச்சு. இந்த சக்தி உங்க கைய ஃபுல்லா ஃபில் பண்ணி இருக்குது. இந்த எனர்ஜி உங்களால ஃபீல் பண்ண முடியுதா பாரு. கண்ணை மூடின மணிக்கு கையை லேசா மேல கீழே அசைச்சு பாரு. கையை ஸ்லைட்டா மேலையும் கீழையும் நீங்கள் மூவ் பண்ணி பாரு. கண்ணை திறந்துக்கோங்க. பிசிக்கலா உங்க கண்ணுல ஏதாவது தெரியுதா? ஆனா யாருக்கெல்லாம் கை அப்படி அசைக்கும் போது கையில ஒரு வெயிட்டான ஒரு பொருளை நீங்க பிடிச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சு கை தூக்குங்க பாக்கலாம். யாருக்கெல்லாம் கையில ஒரு வெயிட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, உங்க கை ஹெவியான மாதிரி இருந்துச்சு? எஸ். அப்ப தாட்ஸ் ஆர் ரியல். ஒரு எனர்ஜி அருவியில உங்க கை இருக்கிற மாதிரி நீங்க கையை விட்ட உடனேவே உங்க கை எப்படி சக்தியா, உங்க கை எப்படி ஹெவியாச்சு? பிகாஸ் வி கிரியேட் அ தாட் ஆஃப் எனர்ஜி. நம்ம கிரியேட் பண்ண அந்த தாட் உங்க கையில என்னாச்சு, மெட்டீரியலைஸ் ஆச்சு. சோ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தாட் ஆஃப், நீங்க வந்து ஒரு தாட் ஆஃப் ஃபியர். நம்ம குழந்தைய நம்ம வந்து ஒரு டூர் அனுப்புறோம், இந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துருமோ, சேஃபா வந்துருவாளா, பத்திரமா இருப்பாளா, அவ திங்ஸ் கேர்ஃபுல்லா பாத்துப்பாளா அப்படிங்கிற நெகட்டிவ் தாட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் we are attracting trouble also. நம்மளே ட்ரபிள் வர்றதுக்கு காரணமாகும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ற தாட்ஸ் உங்ககிட்ட இருந்து வெளியே வந்த உடனே அது காஸ்மிக் எனர்ஜில அது ஒரு ரெஸ்பான்ஸை தேடி பிடிக்கும். அப்ப அது வந்து ஒரு சிக்னல் மாதிரி. நீங்க ஒரு சிக்னல் அனுப்புறீங்க, அந்த சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல. அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த காஸ்மிக் வந்து உங்களுக்கு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அதனால்தான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், எண்ணங்கள் உண்மையானவைங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீங்க மாற முடியும். நீங்க உருவாக்குற எண்ணங்கள் ஒன்னொன்னுலயும் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், நீங்க கவனம் வைக்க முடியும். அப்ப தாட்ஸ பத்தி நீங்க கண்டிப்பான முறையில தெரிஞ்சு கொள்வது மிகவும் அவசியமானது. How do you create this thoughts for your benefit? நீங்க உங்களுக்கு லாபகரமான எண்ணங்களை எப்படி உருவாக்குறது? எதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் ஆஃப் ஆங்கர். ஓகே, I have taken a small list actually. எதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து
மாஸ்டர் வந்து சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆங்கர், கோவத்தினால உருவாக்குறது. ஹேட்ரட், வெறுப்புனால உருவாக்கப்படுற எண்ணங்கள். இரிட்டேஷன், எரிச்சல்னால உருவாக்கப்படுற எண்ணங்கள். ரிசென்ட்மெண்ட், வருத்தத்தினால நீங்க உருவாக்குற எண்ணங்கள். வரி, கவலைனால உருவாக்குற எண்ணங்கள். ஆன்சைட்டி, பரபரப்புனால நீங்க உருவாக்குற எண்ணங்கள். டென்ஷன், நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்னால, டென்ஷன்னால. ஃபியர், செல்ஃபிஷ் எண்ணங்கள். அக்ரெசிவ்னஸ், நீங்க பயங்கர ஆக்ரோஷமா நீங்க உருவாக்குற எண்ணங்கள். அப்ரேசிவ்னஸ், அடிக்ஷன், இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். அப்ப இந்த எமோஷன்ஸ நீங்க மாத்துறது மிக மிக முக்கியமானது. இதுக்கு வந்து இந்த எண்ணங்களை நீங்க மாத்தினா மட்டும்தான் உங்க தாட் ஃபார்ம்ஸ் வந்து கிளீனா இருக்கும். அப்போ உங்க எண்ணங்கள் கிளீனா இருந்தாதான் உங்களால என்ன செய்ய முடியும்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் என்ன செய்ய முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான எண்ணங்கள் நம்ம சுமந்து இருக்கும். பிறர் உருவாக்கின எண்ணங்களும் நம்ம ஆறால இருக்குது. உங்க அம்மாவோ அப்பாவோ நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை பத்தி உங்க வீட்டுல ஃபேமிலியில ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்க ஷேர் பண்ணிட்டு இப்ப வந்துட்டீங்க, நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சும்மா இருக்கும் போது அந்த பிள்ளை பாவம்பா, என்னதான் செய்யறான்னு தெரியல, எவ்வளோ கஷ்டப்படுறா, தனியா வேற இருக்கா, அவளுக்கு யாருமே இல்ல. அவங்க அக்கறையில தான் உருவாக்குறாங்க. ஆனா அவங்க கிரியேட் பண்றது நெகட்டிவ் தாட் ஆச்சு, கவலைனால உருவாக்குறாங்களே. அப்ப என்ன ஆகிரும், நீங்க நல்லா பலமா வந்தா கூட உங்க காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த தாட்ஸ நீங்க உணர்ந்தா மட்டும்தான் உங்க லைஃப நீங்க லாபகரமாக என்ன செய்ய முடியும், நீங்க மாத்திக்கொள்ள முடியும். மற்றவங்க எண்ணங்களுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நீங்க உருவாக்குற எண்ணங்களை கண்டிப்பா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, ஹவு டு சேஞ்ச் யுவர் நெகட்டிவ் திங்கிங். அப்கோர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு புது கருத்துக்கள் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். நீங்க எவ்வளவோ என்னை விட அதிகமான அனுபவம் இருக்கும், படிப்பு இருக்கும், அப்ப நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இதை பத்தி. ஆனா கூட மாஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், how will you change it into positive thoughts. நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதே. கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம், சுத்தி பாக்குறோம், ஏ அப்பா பஸ்ஸே இவ்வளவு கூட்டமா இருக்குதே, கோயில்ல எவ்வளவு கூட்டம் இருக்கும், வேண்டாம்பான்னு இறங்கிடுறோம். அப்ப நல்லது செய்யணும்னு ஒரு மனசு சொல்லுது, அதே மனசுக்குள்ள ஒரு நொடி பொழுதுல நம்ம எண்ணங்கள் மாறிடுது. அப்ப எப்படி இதை மாத்தி அமைக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு 3 வழிகள் மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு, கிரியேட்டிங் பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்றது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன் படிச்சுக்கணும். பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்க உறுதிமொழிகளை நீங்க படிச்சுக்கணும். மூணாவது, விஷுவலைசேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும், கற்பனை செய்யறது. நாலாவது, ஹீலிங். அப்கோர்ஸ் ஓகே. அப்ப 4 வழிகள் உங்களுக்கு இருக்குது. இதுல எது உங்களுக்கு ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்குதோ அதை நீங்க என்ன செய்யலாம், நீங்க ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சின்ன காகிதத்துல எழுதி நீங்க பல் தேய்க்கிற போது எந்த கண்ணாடியில முகம் பார்ப்பீங்களோ அந்த முக கண்ணாடியில ஒட்டி வச்சிடலாம். சம்டைம்ஸ் நம்மளை பத்தியே நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். எனக்கு திறமை இல்ல, எனக்கு தகுதி இல்ல, எனக்கு வந்து பணம் இல்ல, எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை பத்தி நிறைய இருக்கும். நீங்களே உங்களை மதிக்கலைன்னா, நீங்களே நல்ல எண்ணங்களை உங்களை பத்தி உற்பத்தி பண்ணலைன்னா யாரு உற்பத்தி பண்ண முடியும் சொல்லுங்க? உங்களுடைய ஐலைனரை வச்சு உங்களுடைய மிரர்ல யூ ஆர் பியூட்டிஃபுல்னு எழுதி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் கண்ணாடியை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த கண்ணாடி சொல்லும் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும். அப்ப இது ஒரு அஃபர்மேஷன் மெத்தட்ஸ். நீங்க எந்த பொருளை அதிகமா யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல, நீங்க சமையல் கரையில, நீங்க அடுப்படியில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற ஆளுன்னா உங்க கிச்சன் கேபினெட்ல நீங்க எழுதி ஒட்டி வச்சுக்கலாம், I am lucky, I am wealthy, I attract money, I am a money magnet. இந்த மாதிரி சின்ன சின்னது, not very big, but you can write it. I am successful. உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க கற்றுக் கொடுக்கலாம். You ask them also to create magical words. அப்ப the science and art of creating positive thought is magical and mystical சொல்றாங்க. பாசிட்டிவான எண்ணங்களை கான்சியஸா உருவாக்குறது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் பேலி புக்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. அப்ப இந்த தாட் என்டிட்டியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இந்த எண்ணங்களை நீங்க கிரியேட் பண்ணும் போது யூ கேன் கிரியேட் பாசிட்டிவ் தாட்ஸ். பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் when already you have created something that is not so good? ஏற்கனவே உருவாக்குனது குப்பையா இருக்கும் போது அந்த குப்பையை கிளீன் பண்ணாம அதுக்கு மேல என்ன கிளீன் பண்ண முடியும்? ஒரு ஒயிட் போர்டு இருக்குது, ஏற்கனவே நிறைய எழுதி வச்சுட்டோம், அந்த எழுதின விஷயங்களை நீங்க அழிச்சாதானே நியூ தாட் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிளென்சிங் தான் ஆஸ் யூஷுவல் முதல் ஸ்டெப்.
பழைய எண்ணங்களை நீங்க எடுக்கணும். எந்த மாதிரி எண்ணங்கள்? நம்ம இன்னைக்கு டாபிக்ல வளமை பேசுறதுனால நான் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு பேசல, உங்களுக்குள்ள பண வரவு வருவதற்கு தடையாக இருக்கும் எண்ணங்கள் மட்டும் பத்தி பேச போறோம். என்னெல்லாம் பண்ணா உங்களுக்கு பணம் வராது, என்ன மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வளமைய ஸ்டாப் பண்ணும், அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு தாட் ஃபார்ம் இருக்குது, ஒரு 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 எண்ணம் இருக்குது, அதுக்கு பேரு பாவர்ட்டி கான்சியஸ்னஸ், ஏழ்மை குணம். அதாவது எனக்கு இல்லன்னு நினைச்சிட்டே இருக்கிற குணம். இந்த ஏழ்மை குணம் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா இது எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு அளவுல புகுந்து வந்துருது. பணம் இருக்கிறவங்களுக்கும் வருது, பணம் இல்லாதவங்களுக்கும் வருது. அப்ப இந்த பாவர்ட்டி கான்சியஸ்னஸ், இந்த தரித்திர சக்தி வெளியே போனாதான் வளமை என்னும் சக்தி நீங்க என்ன செய்ய முடியும், உள்ள கொண்டு வர முடியும். உங்க வீட்டுல கொலு வைக்கிறதா இருந்தா கூட அந்த ஹால்ல இருக்கிற டேபிள், ஹால்ல இருக்கிற சேர்ஸ் எல்லாம் நீங்க ஒதுக்கி போட்டாதானே சாமியை நீங்க கொலுவா வைக்க முடியும். அப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி என்ற சக்தியை கொண்டு வரணும்னா ஏற்கனவே இருக்கிற அந்த தரித்திர சக்தியை நீங்க வெளியே அனுப்புறதுக்கு தயாரா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி 3 விதமான சக்திகள் வளமைக்கு ரொம்பவே புறம்பானது. ஒண்ணு, கவலைப்படுற குணம், வரி பண்றது. பணம் எனக்கு வருமா, என்னால அது அந்த பிசினஸ் லாபகரமா செய்ய முடியுமா, நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறது உங்களுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. இரண்டாவது, கோபம் சம்பந்தப்பட்ட சக்திகள். பணம் வருது வரல, இந்த வருது வரல அப்படிங்கும் போது ஒரு ஆளுக்கு கோபம் வரும்ல, என்ன வாழ்க்கை இது, என்ன இது. அப்ப அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையை பத்தியும் பணத்தை பத்தியும் இல்ல அவங்க கூட வேலை பார்க்கிற நபர்கள் மேலையும் கோவப்பட்டு எரிச்சல் பட்டாங்கன்னா சத்தியமா அவங்களுக்கு வளமை வராது. ஏன்னா ஆங்கர் will bring you bad luck சொல்றாங்க. நீங்க எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு பேட் லக் நீங்க உங்க லைஃப்ல நீங்க வெல்கம் பண்ற மாதிரி. தயவு செய்து கவலைப்படுறத தூக்கி வச்சிருவோம். இரண்டாவது, கோவப்படுற தன்மையை குறைக்கிறதுக்காக என்ன செய்வோம், ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? மூணாவது, உங்களுக்குள்ள ரிசென்ட்மெண்ட் ஆர் கில்ட், அதாவது இப்படி நடந்து போச்சே அப்படிங்கிற குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள கவலைப்படுற குணம் இருந்துச்சுன்னா உங்களால வளமை என்ற சக்தி என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அப்ப வளமை என்னும் சக்தி போகணும்னா ஏற்கனவே நடந்த ஒரு பிசினஸ் லாஸ பத்தியோ ஏற்கனவோ நீங்க தோத்து போன ஒரு நிகழ்வை பத்தி உங்களுக்குள்ள ரிசென்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, கவலையோ கில்ட்டோ இருக்கக்கூடாது. இன்னொன்னு, தாழ்வு மனப்பான்மைகள். நம்ம அதுக்கு தகுதி இல்லை நம்மளே நினைச்சுக்கிற குணங்கள். இதுதான் ஏழ்மை சக்தியுடைய அடிப்படை. நம்மளே நினைச்சுப்போம் எனக்கு பணம் சம்பாதிப்பதற்கோ இல்ல பணம் எனக்கு வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நம்மளே நினைச்சுப்போம். ஐ டோன்ட் டிசர்வ் மணி, ஐ டோன்ட் டிசர்வ் ரிச்னஸ். காரணம் என்ன சொல்லுவோம், நான் ரொம்ப வேலை பார்க்கல, ஈஸியா தான் இருந்தேன், கஷ்டப்படல, அதனால எனக்கு பணம் வராது. யாரு சொன்னா கஷ்டப்பட்டாதான் பணம் வரும்னு? கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் பணம் வரதா இருந்தா இன்னைக்கு எவ்வளவோ பேரு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க, ஆனா அவங்க ரொம்ப பெரிய ப்ராஃபிட் எல்லாம் மேக் பண்ணல. கஷ்டமே படாம பணம் வரணும். அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் தான் மணியை கொண்டு வர நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு ரீதிங்க் யுவர் மைண்ட். உங்க மைண்டை நீங்க ரீப்ரோகிராம் பண்ணிக்கோங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அப்ப நீங்க ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியும்னா அந்த வெல்த் ஆர் மணியை உங்க லைஃப்குள்ள ஈஸியா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம்னா, முதல் ஸ்டெப்பா உங்களை கிளென்சிங் பண்ணி விடலாம். ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஹீலிங் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்க கையை திறந்து வச்சுக்கோங்க, நீங்க ரிசெப்டிவா இருந்துக்கோங்க. இந்த எனர்ஜி ஆஃப் பாவர்ட்டி கான்சியஸ்னஸ் எங்க இருக்கும்னா உங்க ஆராலையும் உங்க சக்கரங்கள்லயும் இருக்கும், ரைட்? So இந்த ஆராலையும் சக்கராலையும் இருக்கிற நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் we are going to remove it for you. Supreme God, Divine Father, Divine Mother, our beloved and respected teacher, Grandmaster Choa Kok Sui, Mahaguruji, mailing all the great ones, holy gurus, holy masters, saints, archangels, holy angels and spiritual helpers, disintegrating all the negative tendencies, negative thought forms, negative energies, negative programs, all the ancient seeds of poverty consciousness deeply embedded in the aura of these people be thoroughly, completely extracted, disintegrated and expelled right now. நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, இவர்கள் கொடுக்கும் இந்த சக்தியை, இந்த குணமளிக்கும் சக்தியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். I accept the healing in full faith. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி நினைச்சுக்கோங்க. நான் இந்த ஹீலிங் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நன்றி மட்டும் இறைவனுக்கு விடாம மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. All the negative energies,
in the aura, in their chakras, be thoroughly, completely disintegrated. All the negative programs about money, abundance, be removed. The back solar plexus chakra be thoroughly, completely removed. All the traumatic energy, all the past experiences, all the negative tendencies to hold on, be thoroughly, completely removed. Negative attitudes and negative programs in the back solar plexus chakra about money and prosperity and success be removed. The front solar plexus chakra be thoroughly, completely cleansed. All negative thought forms, thought entities, thought elementals, negative tendencies and programs in the front solar plexus chakra be thoroughly, completely removed. All the negative viewpoints in the Ajna chakra, negative attitudes, tendencies, programs in the Ajna that is preventing from attracting money, prosperity, wealth into the aura chakras of these people be thoroughly, completely removed from the Ajna chakra. All the negative tendencies and programs, past conditionings from this incarnation from the past, poverty consciousness, all the negative attitudes, tendencies relating to money, prosperity and wealth and success be thoroughly, completely removed from the crown chakra. Deeply, completely, thoroughly. May the root of the crown chakra be thoroughly and completely cleansed. All the negative energies be expelled from the root. Very good. Very good. All the negative tendencies about expression of money be thoroughly, completely removed. All the carelessness about money, all the lack of commitment about money, all the negative programs, tendencies, and poverty consciousness, all the negative programs preventing money, prosperity, and success from coming into the aura, into their life, be thoroughly, completely disintegrated, extracted, and removed right now. All the procrastinating tendencies, all the previous conditions, the lack of will, the emotion, the mental will, the emotional will, and the physical will be thoroughly, completely removed. May all the negative tendencies and attitudes and programs that is preventing these people from attracting success, prosperity, and wealth into their system be thoroughly, completely removed. Lord God, we thank you for your divine blessings. Thank you for removing deeply within the root of these chakras. May the basic chakra and the root of the basic chakra be thoroughly, completely healed. Thank you for extracting, helping us to remove these weaknesses. Thank you for removing all the unwanted energy from the basic chakra of this group. Lord God, thank you for your mercy. Om Mani Padme 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 Inhale the divine blessings.
exhale. Be aware of your whole body. Namaste. Namaste. Thank you. So we were just cleansing you. உங்களுக்கு just clean பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எனர்ஜைஸும் பண்ணுவோம். இந்த கிளென்சிங் பண்ணோடனே சில பேருக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பாடி ரொம்ப லைட் ஆன மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஹெவியாகவும். இட் இஸ் குவைட் காமன். அப்ப இந்த ஹீலிங் மெத்தட் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா எராடிகேட் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம என்ன செய்ய போறோம், we also going to use a method of affirmation to attract prosperity into our life. ஸோ ஒரு வழி வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மூலமா நம்ம லைஃப்குள்ள ப்ராஸ்பேரிட்டி எனர்ஜியை கொண்டு வர முடியும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? நான் இதை வந்து உங்களுக்கு எளிமையான இங்கிலீஷ்ல தமிழ்ல நான் உங்களுக்கு உச்சரிக்கிறேன், நீங்க அதை ஜஸ்ட் ரிப்பீட் மட்டும் என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, கையை திறந்து வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட். நான் இறைவனின் குழந்தை. ஐ எம் கனெக்டட் வித் காட். ஐ எம் ஒன் வித் காட். Okay. I am a child of God. I am one with God. I am the child of the Most High. மேன்மையான இறைவனின் குழந்தை நான். அகம் பிரம்மஸ்மி. நானே இறைவன். I am God. I am a portion of God. நான் இறைவனின் ஒரு பகுதி. ஓகே, நான் இப்ப சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ் நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. I attract money. Money flows to me easily. நான் வளமையை எனக்குள் ஈர்க்கின்றேன். பணம் எனக்கு ஈஸியாக வருது. I attract money easily. Constantly. கான்ஸ்டன்டா பணம் என்ன நோக்கி வந்துட்டே இருக்குது. திரும்ப திரும்ப நான் வெற்றி அடைகிறேன். திரும்ப திரும்ப நான் வளமையோட நான் இருக்கேன். I attract the energy of prosperity. I am a money magnet. நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு அற்புதமான காந்தமாக இருக்கின்றேன். Money rains on me. பணம் என் மேல் ஒரு அருவி போல் கொட்டுகின்றது. Money flows into my life, into my business. என் வியாபாரத்திலும் என் தொழிலிலும் என் குடும்பத்திலும் வளமை எனும் சக்தியை நான் வரவேற்று கொண்டிருக்கின்றேன். Money flows into my life. I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன். I am lucky. நான் யோகத்துடன் செயல்படுகின்றேன். I am rich. நான் வளமை எனும் சக்தியில் நிறைந்திருக்கின்றேன். I am lucky. I am rich. I am healthy. I am happy. நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். Gently open your eyes with a big smile on your face. So this is the power of money. அப்ப நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க தினந்தோறும் few minutes நீங்க வந்து உங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே நீங்க இத அஃபர்மேஷன் சொல்லும் போது you already become a magnet of money. காலையில உங்களுக்கு சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா மார்னிங் இஸ் த ஐடியல் டைம் டு டூ இட். அப்ப மார்னிங் நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க இந்த அஃபர்மேஷன்ஸ காலையில நீங்க சொல்லிட்டீங்கன்னா the cosmic energy will also help you. அப்ப வாக்கிங் போறீங்க, நீங்க தனியா வந்து வாக் போறீங்க, ஒரு இயற்கை காட்சியை பாக்குறீங்க, ஒரு சன்ரைஸ் பாக்குறீங்க, that is an ideal time to say it. Because cosmic energyயும் நிறைய இருக்கும். நீங்க இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது அது அபண்டன்டான சக்தி உங்களுக்கு கொடுத்து உங்க ஆரா அண்ட் சக்ராஸ்ல நீங்க நிரப்பிக்கொள்ளவும் முடியும். ஸோ அஃபர்மேஷன்ஸ் இஸ் a way of energizing yourself. உங்களுக்கு நீங்க சக்தியை கொடுத்துக்கிறதுக்கு இது ஒரு வழி. ஒன் மோர் மெத்தட், நான் 4 மெத்தட் சொன்னேன் இல்லையா, இதுல 3வது மெத்தட் வந்து இஸ் பை விஷுவலைசிங். நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கணும். லெட் அஸ் ட்ரை விஷுவலைசேஷன் ஆல்சோ. கண்ண முடிக்கோங்க.
நீங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல் பிக் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரமாதமான ஒரு பெரிய அரங்கத்துல நீங்க இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. லார்ட் குபேரா அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. குபேரா இஸ் த லார்ட் ஆஃப் வெல்த். வளமை சம்பந்தப்பட்ட ஒரு சக்தி உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இட் குட் பி புத்தா குவானின் ஆல்சோ. புத்தா குவானினா இருக்கலாம், மகாலட்சுமியா இருக்கலாம், இல்ல குபேராவா இருக்கலாம், இல்ல whatever prosperity angels and devas you know, you may think of them. Angel Gabriel கூட இருக்கலாம். He brings good luck, good fortune into your life. Angel Gabriel கூட நீங்க நினைச்சுக்கலாம். You think of that wonderful deity in front of you. நீங்க உள்ள போறீங்க. உள்ள போன உடனே மணி வந்து உங்க மேல அப்படியே ரெயின் பண்ணுது. பணம் வந்து டாலர்ஸ்ல உங்க மேல அப்படியே மலை மாதிரி பெய்யுது. உள்ள போனா எங்க பார்த்தாலும் மணியா இருக்குது, பணமா இருக்குது. மணி ட்ரீ இருக்குது, மணி வால்ஸ்ல, சீலிங்ல, ஃப்ளோர்ல. யூ ஆர் ஃபில்ட் வித் சோ மச் ஆஃப் மணி. You can also visualize it could be golden auraவாவும் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். நீங்க உள்ள போன உடனே கோல்டன் டஸ்ட் மாதிரி அப்படியே உங்க மேல ஒரு பொன்னிறமான டஸ்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஃபில் ஆகிற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. And you can tell to yourself, wow, I attract gold, I attract wealth, I attract prosperity. உங்ககிட்ட நிறைய ஒரு பிக் பாக்ஸ், ஒரு பெரிய ட்ரங்க், ஒரு செஸ்ட், அவ்வளோ ஹியூஜ் ட்ரெஷர் பாக்ஸ், நிறைய வெல்த் இருக்கிற மாதிரி, all the precious gems, all the gold you can think of is already filled there. And then அந்த chest box or treasure box உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க அதை வந்து அந்த லார்ட் கிட்ட இருந்து நீங்க ரொம்ப பணிவோடு அதை பெற்றுக்கொள்ற மாதிரி. You are the recipient of good luck, you are the recipient of good fortune into your life. Energetically you say thank you சொல்லிக்கோங்க, நன்றி சொல்லிக்கோங்க. அந்த புத்தா குவானினுக்கு உங்க கை நிறைய அள்ளி கொடுத்த அந்த தேவதைக்கு நீங்க மனசார நன்றி சொல்லிக்கோங்க, தேங்க்யூ சொல்லிக்கோங்க. You are blessed actually. If you are becoming aware, உங்க ஆரா சில பேருக்கு வார்ம் ஆகலாம், சில பேருக்கு வந்து உங்களை சுத்தி வந்து ஒரு ரெட்டிஷ் கோல்ட் எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க. For some people it is gold white இருக்குது, whitish gold-ஆவும் இருக்குது. The angels are being merciful today. We are flooded with so much of prosperity energy. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, எக்ஸேல் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல, உங்க ஃபேமிலியில, நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு, உங்க தொழிலுக்கு, வியாபாரங்களுக்கு இந்த சக்தியை நீங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. You just absorb the energy and share it away with all the things that you need. உங்க அம்மாக்கு, அப்பாக்கு, all your loved ones, you can share the energy. There is plenty of energy to be shared. அதிகமா இருக்கறனால நீங்க நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க. That is why I am giving you time. நீங்க உங்க relatives, friends, family members, people who are having difficult situations now, இந்த pandemic situationsல இருக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. Inhale, exhale. அந்த காடஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டிக்கு நீங்க நன்றி சொல்லிக்கோங்க. அந்த வளமையை உங்களுக்கு கொடுத்த அந்த மகாலட்சுமிக்கோ, இல்ல அந்த புத்தா குவானினுக்கோ, அந்த கேப்ரியல் ஏஞ்சலுக்கோ நீங்க நன்றி சொல்லிக்கோங்க. வெரி குட். ஜென்ட்லி ஓபன் யுவர் ஐஸ். யாருக்கெல்லாம் கண்ணெல்லாம் கொஞ்சம் ஹெவியான மாதிரி இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி கேன் ஆல்சோ பி விஷுவலைஸ்ட் எவ்ரி டே. நீங்க விஷுவலைசேஷனும் பண்ணிக்கலாம். அப்ப these are the few methods that we want to discuss with you. ஒன்னு, நீங்க வந்து ஹீலிங் வாங்கிக்கிறது, நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸை லெட் கோ பண்றது. எஸ், கையெல்லாம் ஜில்லின் ஆன மாதிரி, நமக்கு வந்து ஆராவே ஜில்லின் ஆகிற மாதிரி. செகண்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்சோ நீங்க வந்து ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி வந்து அஃபர்மேஷன்ஸ் மூலமா நீங்க எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். விஷுவலைசேஷன் டெக்னிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமாவும் நீங்க எனர்ஜைஸ் ஆவீங்க. The last one நீங்க என்ன பண்ணலாம்னா, கான்ஷியஸ்லி கிரியேட்டிங் பாசிட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ். நீங்க எப்படி அந்த பாசிட்டிவான எண்ணங்களை உற்பத்தி பண்றது, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவா ஒரு விஷயம் தோணுதோ நீங்க என்ன பண்ணலாம்னா
அந்த நெகட்டிவான விஷயங்களை உடனே நீங்க விட்டுட்டு நீங்க நல்ல விஷயங்களை 9 தடவை யோசிக்கணும். ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க அட்லீஸ்ட் 7 to 9 டைம்ஸ் நீங்க பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வெற்றி கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே அதை மாற்றி அமைச்சிட்டு வெற்றி கிடைச்ச மாதிரி, ஐ எம் சோ பிளஸ்ட், எனக்கு இன்டர்வியூல ஜாப் கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சுங்கிறத யூ ரியலி ஹேவ் டு பிலீவ். ஆக்சுவலா அப்ப நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா அது ஈஸியா உங்களால என்ன செய்ய முடியும், நீங்க அதுக்கு நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க நம்பிக்கை வைக்காம நினைக்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனா நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணீங்கன்னா அது மோஸ்ட்லி அது நடக்காது. அப்ப நீங்களே ஒரு தாட்டை கிரியேட் பண்ணி அதை சபர்சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும், அதை நீங்களே டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். So the key is to create a positive thought and the thought forms clear-ஆ இருக்கணும், இன்டென்ஷன் நோக்கம் சரியா இருக்கணும். கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும் போது கூட இறைவா என்ன நல்லா வச்சுக்கோன்னு சொல்லி அப்டிராக்டா கேட்காதீங்க. நீங்க வேகா அப்டிராக்டா கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். நம்மள நிறைய பேரு கடவுள்கிட்ட போய் உண்மையிலே உருகி உருகி பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம்னா, இறைவா என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோன்னு சொல்லுவோம். கடவுள் மேல இருந்து பாப்பாரு, நல்லா தானே இவனை பாத்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல எப்படி பாக்கணுமா, இவனை மட்டுமே பாக்கணுமா அப்படி கேட்பாரு. அப்ப நல்லா பாத்துக்கோங்கிறது ஒரு அப்டிராக்டானது. நீங்க அப்டிராக்டா நீங்க கேட்க கூடாது. நீங்க எப்படி நீங்க டிஃபைன் பண்ணணும்னா யுவர் தாட்ஸ் வந்து கான்கிரீட்டா இருக்கு. அப்ப எந்த வகையில நல்லது நடக்கணும், பொருள் ரீதியாகவா, எவ்வளவு பொருள், எவ்வளவு நாளைக்குள்ள, எதற்காக தேவை டிஃபைன் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் நியூமரிக்கல். நீங்க எல்லாமே நம்பர்ஸ்ல தான் கொடுக்கணும். நீங்க ஐ ஃபீல் குட் அப்படி சொல்லக்கூடாது. வாட் குட், ஹவு குட், ஹவு மச் குட் நீங்க டிஃபைன் பண்ண தெரியணும். அப்பதான் நீங்க வந்து ஆக்சுவல்ஸ் நீங்க வந்து வாங்க முடியும். நீங்க எப்பவுமே வேகா நீங்க எல்லாத்துலயுமே பொதுப்படையா இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி டெஃபினட்டா இருந்தாதான் உங்க தாட் ஃபார்ம்ஸும் டெஃபினட் ஆகும். அப்ப டெஃபினட்டான தாட் ஃபார்ம்ஸ் இருந்தாதான் மெட்டீரியலைசேஷனுக்கு அது ஈஸியா இருக்கும். இன்னைக்கு என்ன டிஃபன் ஏதோ கொடுப்பா அப்படின்னு சொன்னா எதை கொடுக்க முடியும்? நீங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு எனக்கு நெய் ரோஸ்ட் வேணும், எனக்கு எண்ணெய் கம்மியா வேணும், எனக்கு வந்து மொறுமொறுப்பா வேணும், இல்ல எனக்கு இளம்பதமா வேணும்னு சொன்னா தானே கிடைக்கும். எதையாச்சும் கொடுன்னு சொன்னா அவங்க எதனாலும் கொடுப்பாங்க. அப்படின்னா யூ ஹாவ் டு பி டெஃபினட் ஈவன் when you placing an order. ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போதே நீங்க டெஃபினட்டா இருக்கணும்னா, கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதல் பண்ண போறீங்கன்னா நீங்க எவ்வளவு டெஃபினட்டான தாட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் பாருங்க. அப்ப தாட் ஃபார்ம் கிரியேட் பண்றதுல நீங்க சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, you have to have definite aims. You can write it down. நீங்க எழுதி வச்சுக்கலாம். இரண்டாவது, உங்க தாட் ஃபார்ம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க டெஃபினட் தாட் ஃபார்ம்ஸ் வச்சுக்கோங்க. இரண்டாவது, நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களை மீறி நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6, 7 இல்ல 7ல இருந்து 9 பாசிட்டிவ் தாட்ஸ் உடனே உருவாக்கிருங்க. அப்ப நீங்க கிரியேட் பண்ண நெகட்டிவ் தாட்ஸ் என்ன செய்யும், அது அவுட் பீட் பண்ணிடும். அப்ப ஒரு நெகட்டிவ் தாட்டை நீங்க பீட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 7 to 9 பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்க என்ன செய்யணும், உருவாக்கும். ஓகே, ஃபியர் தாட் ஃபார்ம்ஸை விட்டுறணும், பயப்படக்கூடாது. See, life is about dare. ரிஸ்கே இல்லைன்னா ரிஸ்க் எல்லாம் நீங்க ரஸ்க் சாப்பிடுற மாதிரி என்ஜாய் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு பயந்து ஓடிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களை துரத்திட்டே இருக்கும். லோன்ஸ் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி என்னன்னா, கடன் வாங்குறத கொடுக்க முடியாம நமக்கு இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ, நோட்டீஸ் கொடுத்துருவாங்களோ, நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ, இந்த ஃபியரை நீங்க ஓவர் கம் பண்ணணும். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், நீங்க என்ன ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடக்க இருந்தாலும் பரவாயில்ல, வரட்டும், பார்க்கலாம், எவ்வளவு தூரம் போகுமோ பார்க்கலாம். இந்த ஆட்டிடியூட் டு டேர் வந்து இஸ் ஃப்ரம் யுவர் அஜ்னா சக்ரா. உங்க அஜ்னா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களால என்ன செய்ய முடியும்னா ஃபியர்லெஸ்ஸா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பயத்தோட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. நீங்க பயத்தை ஒத்தி வச்சுட்டு நீங்க பிரச்சனைய கண்ணுக்கு கண்ணு எதிர்நோக்கிறதுக்கு தயாராயிக்கோங்க. அப்படின்னா உங்களால கிரேட்டர் சக்சஸ் அட்டைன் பண்ண முடியும். அப்ப இந்த 3 திங்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாரிட்டி ஆஃப் தாட், ரிமூவிங் நெகட்டிவ் டவுட்ஸ். மூணாவது, யூ ஹேவ் டு பி அப்சல்யூட்லி ஃபியர்லெஸ். நீங்க ஃபியர்லெஸ்ஸா தான் நீங்க என்ன செய்யணும், தாட்ஸ் கிரியேட் பண்ணணும். வீடு வாங்கணும், ஆனா வாங்க முடியுமான்னு தெரியலக்கா, அது எவ்வளவு செலவாகும் பாருங்களேன், இப்படிலாம் யோசிச்சீங்கன்னா நீங்க வீடு இன்னைக்கு நாளைக்கு வாங்கிக்க மாட்டீங்க. அப்ப யூ ஹாவ் டு ஹாவ் த வில், டேரிங்னஸ் ஆஃப் அ லயன். ஒரு லயன் மாதிரி நீங்க டேரிங்கா இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். ஸோ with this we will come to the conclusion of the thought forms part. இன்னைக்கு நம்ம தாட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்திருக்கோம்.
tomorrow we'll see another subject on prosperity series. Prosperity seriesல நாளைக்கு நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம். Of course, in the thought form is a very big subject. நான் இன்னைக்கு just ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். We will continue this thought form. நம்ம எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். Before we end the session, everybody wants to be rich. எல்லாருக்குமே பணக்காரங்களா இருக்கணும்னு ஆசைதான். பட் நீங்க உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்குதோ, உங்க நோக்கம் எவ்வளவு அலைண்டா இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களால என்ன செய்ய முடியும், உங்களால ப்ராஸ்பெரிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். கிராண்ட் மாஸ்டர் சோவாக் பாக்ஸியுடைய பலவிதமான கோர்சஸ் இதற்காகவே அவங்க வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெனி கோர்சஸ் ப்ராஸ்பெரிட்டி சீரீஸ்ல கிரியா சக்தி, பிராணிக் ஃபென்ஷுயி, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி அற்புதமான சில கோர்சஸ்ல கிராண்ட் மாஸ்டர் வளமே என்னும் சக்தியை நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம நிரந்தரமா கொண்டு வரணுங்கிறதுக்கான சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல. பட் இந்த கோர்சஸை நீங்க அடுத்து இந்த ரெஸ்ட் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, யூ கேன் சர்ச் அப் ஃபார் தீஸ் கோர்சஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி பிகாஸ் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த டே. நம்ம எல்லாருக்கும் வல்லமையோட இருக்கிறது நல்லதுதான். நம்ம நல்லா இருந்தோம்னா நம்மள சார்ந்த நிறைய பேருக்கு நம்ம நல்லது கொடுக்க முடியும். அப்ப லுக் அப் ஃபார் தி சீரீஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, கிரியா சக்தி, பிராணிக் ஃபென்ஷுயி and spiritual business management course designed by Grandmaster Chowak Oksui. Very practical, very applicable. அதே சமயத்துல ஒரு பிசினஸ் மேனா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்காக மாஸ்டர்ஸ் வந்து கொடுத்த ஒரு அற்புதமான 3 கோர்சஸ். 3மே நீங்க டிக் அடிச்சிடணும், 3மே படிச்சிடணும். ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு மீதி 2 மிஸ் பண்ணிடாதீங்க. மேக் இட் அ பாயிண்ட் டு டூ ஆல் தி 3 கோர்சஸ் ஆஃப் த ப்ராஸ்பெரிட்டி சீரீஸ். யாரு இன்னும் இந்த பிராணிக் ஹீலிங் நீங்க இப்பதான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறவங்க, welcome into the school of energy. Energy is everything. Prosperity is an energy. உங்க வாழ்க்கையில வளமை என்னும் சக்தியை நம்ம இருக்கிறதுக்கு இந்த சக்தியை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது. We will see இந்த அப்கமிங் வீக்ல நம்ம இந்த எனர்ஜியை நம்ம லைஃப்ல நிரந்தரமா எப்படி கொண்டு வரதுங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, thank you all for your time you spent. Atma Namaste. I hope it was a useful session for all of you. Thank you. Have a wonderful night. We will see you again 5:15 tomorrow for Bless the Earth session. Atma Namaste. Thank you.